என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்லது நடந்தே தீரும். உன்னுடைய முயற்சியிலிருந்து ஒரு பொழுதும் பின்வாங்காமல் இரு. எக்காரணம் கொண்டும் நம்பிக்கை இழந்து விரக்தியடைந்து எடுத்த முயற்சியை கைவிட்டு விடாதே. வெற்றிக்கு மிக அருகில்தான் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, கிடைக்காதோ என்று எதையும் நீயே நினைத்து ஒரு முடிவை எடுத்து விடாதே. பிறகு எதற்கு நான் இருக்கின்றேன்? என்னிடம் சொல்லி இருக்கின்றாய் அல்லவா? சற்று பொறுமை காக்க வேண்டும். எதுவுமே நடக்காதோ என்று உன்னுடைய பாதையை பயணத்தை மாற்றிக்கொள்ளாதே. கைகூடி வரப்போகின்ற நேரம் இது. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று பல முறை கூறியிருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். நீ கேட்டதை கேட்டபடி உனக்கு கிடைக்க செய்வேன். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் களைந்து உன் வாழ்விற்கு அற்புதமான ஒன்றை நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். ஆனந்தம் பொங்க, இன்பம் பொங்க, செல்வ செழிப்போடு நீ உன்னுடைய வாழ்க்கையை வளம் நிறைந்ததாக இனி வாழப்போகின்றாய். சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்தது. மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடும். நிம்மதி கிடைக்கும். நீ கேட்டது கிடைக்கப் போகின்றது. இதுதான் உண்மை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தைரியத்தை இழந்து பயம் கொண்டு துவண்டு போய்விடக்கூடாது. கலங்காமல் இருக்க வேண்டும். கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும். துடிப்போடு உன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும். வாழ்க்கையில் போராடி கொண்டே இருக்கின்றோமே, வெற்றி கிடைக்கவில்லையே என்று நினைத்து முயற்சியை கைவிட்டு விடாதே. உன்னுடைய லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் மிகப்பெரிய வெற்றி உனக்கு பரிசாக கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. என் மீது உன் கவனத்தை முழுவதுமாக செலுத்து. ஷீரடியில் இருந்து கொண்டு அத்தனை பக்தர்களையும் நான் கண்ணின் இமை காப்பது போல காப்பாற்றி கொண்டு இருக்கின்றேன். என்னை தேடி வருகின்ற பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் இல்லத்தில் இருந்தே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கும் நான் முழுவதுமாக வழிகாட்டி கொண்டுதானே இருக்கின்றேன். எல்லோரையும் அழைப்பேன். நேரம் வரும்பொழுது அத்தனை பேருக்கும் என்னை நேரில் வந்து தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வர முடியவில்லையே என்று கவலை கொள்ளாதே. நானே பலமுறை உன்னை தேடி வந்து தரிசனத்தை கொடுத்திருக்கின்றேன். என் குழந்தை, நீ கவலையாக இருக்கும் பொழுது உன் கண்ணீரை என் கரங்கள் பலமுறை துடைத்திருக்கின்றது. உன் தோளில் தட்டி கொடுத்து, குழந்தையே பயப்படாதே, நான் இருக்கின்றேன். உன் கவலைகளுக்கு கண்ணீருக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை நான் வைப்பேன். உன்னை தவறாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் உன்னை சரியாக நினைக்கும்படி நான் மாற்றத்தை கொண்டு வருவேன். உன்னை ஏளனமாக நினைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் உன்னை போற்றி புகழும்படி நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று இக்கணம் உறுதியளிக்கின்றேன். நீ மனம் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்திய கண்ணீர் துளிகள் என் கரங்களில் பட்டிருக்கின்றது. உன் மனவேதனைக்கு நான் முற்றுப்புள்ளியை கொடுப்பேன். உன் வாழ்க்கை சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியை வரவேற்கும். அதிர்ஷ்ட காலம் உனக்கு ஆரம்பமாகும். உன் மனம் துள்ளி குதிக்கப் போகின்றது. இனிமையான வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக மனநிறைவோடு நீ பெறுவாய். நல்லது நடக்கும்.